இல்ல விஜய் வந்து கட்சியில் இருக்க ஒரு தொண்டர் வந்து எந்த அளவுக்கு அவங்க செயல்பட விடுறாங்கன்னு இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு தலைவருடைய வேலையா? அதான் நான் கேட்கிறேன். இல்ல அவரோட மாவட்ட செயலர் அக்கவுண்ட்ல இருந்து ஏதாச்சும் ட்வீட் பண்றாங்களா? இல்ல அங்க நிர்வாகிகள் அக்கவுண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்களா? இல்ல தாவேகாவோட ஆபீஷியல் ஐடில இருந்து ஏதாச்சும் தாவேகாவோட போர்வையில இருந்து 2 பேர் 3 பேர் கமெண்ட் பண்ணலாம். சரி அப்படியே அவர் தாவேகாவோட தொண்டர்களா இல்லாமே இருக்கட்டும்ங்க. இல்ல தாவேகா தொண்டர்களா இல்லாமே இருக்கட்டும். அது ஃபேக்காவே இருக்கட்டும். அப்படியே இருந்திருந்தாலும் அவர் அறிக்கை வெளியிட்டு இருந்திருக்கணும். ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது. கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதா இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து மேடையில எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்றது ஏன்னா அங்க மேடை கீழ இருக்கவங்க அது கேட்கவே முடியாத அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க. இப்ப நடுவுல வந்து அவர் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா அவர் மறுபடியும் வந்து மீண்டும் மேடைகள்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு திமுக மேடைகள்ல. இந்த மாதிரி 1000 ஐடி திமுக பேரை வச்சுக்கிட்டு அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து அறிக்கை விட முடியுமா? இந்த மாதிரி வந்து திமுக சார்பா திமுக போர்வையில இந்த மாதிரி வந்து வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உடனே வந்து ஒரு அறிக்கை விடுன்னு எதிர்க்கட்சியில இருந்து யாராச்சும் கேட்க முடியுமா? ரியாக்ட் பண்றணும் அவசியம் இல்லையேங்க. ஏன் அவசியம் இல்ல? அப்ப வைஷ்ணவினால ஒரு 10 ஓட்டு போனா பிரச்சனை இல்லையா? வைஷ்ணவினால 10 ஓட்டு போனா பிரச்சனை இல்லையா? திமுகவுல இருந்து ஒரு தொண்டர் வந்து குறை சொல்லிட்டு கட்சியில இருந்து வெளியேறனா அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்களே சில மாதங்களுக்கு முன்பு உங்க சோசியல் மீடியா ஹேண்டல்ல தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு நடிகையுடன் இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை போட்டு நீங்க வந்து பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்க போட்டோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம். அது தப்பு இல்ல. உங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ்ங்க அது வந்து அவங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னா அது என்ன மீன் பண்ணி நீங்க அதை போடுறீங்க? ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி திமுகவே டார்கெட் பண்றீங்க. ஏன் அப்ப டிவிகே வெர்சஸ் டிஎம்கே நீங்க திமுக தான் இப்ப ரெப்ரசன்ட் பண்ணி பேசிட்டீங்க. அதனால கேக்குறேன். ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து தாவேகாவே குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் உங்க திமுக உங்களுக்கு அந்த டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்களா? ஃப்ரீயா வந்து விஜய் விமர்சிக்க விட்டுறாங்களா? நான் வந்துட்டு திமுக அனுப்புன ஒரு ஸ்பையாவே இருந்துட்டு போறேன் எப்படியோ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து திமுகல சேர்ந்துட்டீங்க. உங்களுக்கு திமுகல உரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களா? நீங்க இல்ல என்னோட ஒரு தனிப்பட்ட திறமைய தாவேகா அங்கீகரிக்கல. தாவேகா என்ன வந்து என்ன திறமைனா அவங்க கேக்குறாங்க. என்ன திறமை? வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப யார் பேசிட்டு இருக்கா? தாவேகாவை ரெப்ரசென்ட் பண்ணி. வைஷ்ணவி இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தங்க பேசுற அளவுக்கு வைஷ்ணவி வந்து அங்க ஒரு என்ன சொல்றது மாவட்ட செயலாளரா இருந்தீங்களா? இல்ல வந்து கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தீங்களா? அங்க ஏன் ரீப்ளேஸ் பண்ணி யாரும் ஒருத்தர் பேசலன்னு? நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே.